ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்திலேருந்து ஒவ்வொரு பக்தரோட அனுபவமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம தாராபாய் சதாசிவ் தார்கட் அவர்களோட அனுபவத்தை பார்க்க போறோம். தாராபாய் சதாசிவ் தார்கட் ஸ்ரீ சாய் பாபாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே சொல்றதுக்கு முடியாது நம்மளால. ஆனா அவர் நமக்கு கொடுத்த அனுபவங்களை பகிர்ந்துக்கவோ இல்ல நமக்கு அவரோட இருந்த கனெக்ஷனை வேணா ஓரளவுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட மகளுக்கு 15 மாத குழந்தையா இருக்கும் பொழுது உடம்பு சரியில்லாம ஆயிடுது. அதனால இவங்க ரொம்ப மனவேதனையில இருக்காங்க. அந்த தருணத்துல தான் இவங்க கணவரோட சகோதரர் ஷீரடிக்கு பாபாவோட தரிசனத்துக்கு போயிட்டு வராரு. அவர் பாபாவை பத்தி அவ்வளோ உயர்வா அப்படி புகழ்ந்து பேசுறாரு. அவர் பேசினதெல்லாம் கேட்ட உடனே இவங்க மனசுல ஒரு எண்ணம் தோணுது. நாம மனதுல பாபா கிட்ட வேண்டிக்கலாம், குழந்தைக்கு உடம்பு சரியான ஷீரடிக்கு வரோன்னு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி வேண்டிக்கிறாங்க. உடனே அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாயிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஷீரடிக்கு பாபாவோட தரிசனத்துக்கு போறாங்க. பாபாவோட தரிசனத்தை முதல் முறையா ஒருத்தவங்க பார்க்குறாங்க, அவரோட தரிசனத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல அவரை பார்த்த உடனே அவரோட கண்கள், அந்த கண்கள் அவ்வளோ பிரகாசமா இருக்குமா. பாபாவோட கண்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குமா. அந்த கண்ணை நம்மளால நேருக்கு நேரா கூட ஒரு நிமிஷத்துக்கு மேல பார்க்கவே முடியாதான். அப்படியே இந்த பியர்சிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஊடுருவுற பார்வையா இருக்குமா பாபாவோட கண்கள். நம்மளால பார்க்க முடியாம அப்படியே கீழே குனிஞ்சு நம்மள அறியாம அப்படியே போயிட்டு பாபாவோட பாதத்துல நம்மளையே சமர்ப்பணம் பண்ற அளவுக்கு அந்த பார்வை அப்படி இருக்குமா. அவரை பார்த்த உடனே இவர் சர்வாந்தர்யாமி, இவருக்கு எல்லாமே தெரியும், இவர் சர்வமும் வியாபித்து இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உணர்ச்சி நமக்குள்ள வருமா. அவர் நம்மளை பார்க்கும்போது நம்மளை பார்க்கல, நமக்குள்ள இருக்க எண்ண ஓட்டங்கள் எல்லாமே அவருக்கு தெள்ள தெளிவா தெரியுது அப்படின்னு நமக்கு புரியுமா. நம்மளோட ஹிருதயத்துல மட்டும் அவரோட பார்வை ஊடுருவுற மாதிரி இருக்காதான். நம்ம உடல்ல இருக்க ஒரு அணுவுலையும் பாபா ஊடுருவிடுவாராம். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு கிளான்ஸ் அதுவே போறோம் அப்படிங்கிறாங்க அவங்க. பாபாவை பார்த்த உடனே அவர் சொல்ற ஒரு சில வார்த்தைகள்ல இருந்தே அவருக்கு நம்மளோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு ஏற்படுமா. அவர் முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு சந்தேகங்களோ இல்ல கேள்விகளோ இல்ல ஒரு பயமோ எதுவுமே இருக்காதான். அவ்வளவுதான், இவர்கிட்ட வந்துட்டோம், இவர் நம்மளை பார்த்துப்பாரு, நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர் ஒரு விடிவை கொடுத்துடுவாரு, நம்மளை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இவர் தான். இல்ல சத்புருஷர்னு நீங்க அவர் அழைக்கணும்னு நினைச்சா சத்புருஷர்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லணும்னு நினைச்சா கடவுள்னு சொல்லலாம், என்ன சொல்லி அழைக்கணும்னு நினைச்சாலும் நீங்க அழைக்கலாம். அப்படியே நம்ம இவர்கிட்ட டோட்டலா சரண்டர் ஆயிடலாம். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம, எந்த ஒரு பயமும் இல்லாம முழு நம்பிக்கையோட நம்மளை அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான் நமக்கு தோன்றுமா. பாபாவை முதல் முறையா, அதுவும் அவரோட அந்த கண்களை, அந்த காருண்ய மிக்க அந்த கண்ணை பார்த்துட்டோம்னா இது தவிர வேற எந்த எண்ணமுமே வராது அப்படிங்கிறாங்க அவங்க. அப்படி ஒரு பவர்ஃபுல் ஒரு சுப்ரீம் பீயிங் தான் பாபா. அதை பார்த்த உடனே நமக்கு புரிஞ்சிடும், இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் இந்த வாழ்க்கையில, அவர்கிட்ட போயிட்டு நம்மள சரணடைஞ்சிடலாம், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துருமா, நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துருமா. அப்படியான ஒரு கண்கள் தான் நம்ம சாய்பாபாவோட கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சாய்பாபாவோட அந்த சர்வாந்தர்யாமித்துவத்தை இவங்க உணர்றதுக்காக இவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு அனுபவத்தை நம்ம கிட்ட இப்ப ஷேர் பண்ண போறாங்க.
ஷீரடியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பாபாவை போய் தரிசனம் பண்ண அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நாகரிகமான ஒரு கிராமம் இருக்க வேண்டிய மாதிரி கூட ஷீரடி இருந்தது இல்லையா. அது ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு கிராமமா இருந்துதான். அங்கங்க குப்பைகள்லாம் இருக்குமா, விளக்கெல்லாம் வந்து சரியாவே இருக்காது, ராத்திரி எல்லாம் ஃபுல்லா இருண்டு போய் தான் இருக்குமா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அப்ப வந்து நிலவிட்டு இருந்துதான் ஷீரடியில. ஒரு நாள் இரவு வந்து இவங்க வெளியில நடந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டாங்களாம். இவங்க எதையும் பார்க்கல. ஏன்னா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே அங்க வெளிச்சம் கிடையாது, அப்படி ஒரு இருட்டு. அதே மாதிரி எந்த ஒரு சத்தமும் கேட்டு இவங்க வந்து நிக்கல. ஏன் நின்னோன்னு கூட இவங்களுக்கு தெரியாம அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டாங்க ஒரு பாயிண்ட்ல. அப்ப வந்து அதே ஒரு டைம்ல வந்து ஒரு விளக்கு வெளிச்சம், யாரோ ஒரு விளக்கு எடுத்துட்டு போன மாதிரி இருந்துதான். அந்த விளக்குல இருந்து வந்த ஒளியில தான் இவங்களுக்கு தெரியுது, தான் வந்து அடியெடுத்து வைக்க இருந்த இடம் இருக்கு இல்லையா, அங்க பக்கத்துல வந்து ஒரு பெரிய சர்ப்பம் வந்து படுத்துட்டு இருக்கு அமைதியா அப்படிங்கிறது. இவங்களால வந்து நம்ம அந்த சர்ப்பத்துக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கோன்றதை இவங்களால உணரவே முடியல. அந்த விளக்கு வெளிச்சம் மட்டும் தெரியாம இருந்ததுன்னா அந்த ஆபத்து வந்து இவ்வளோ பக்கத்துல இவங்களுக்கு இருக்குன்றது கூட இவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காது. இவங்க கால் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா பெரிய ஆபத்து தான் இவங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். ஏன் இவங்க இறந்தே கூட போயிருப்பாங்க. ஆனா எது இவங்களை நிறுத்துச்சு, என்ன சக்தி வந்து இவங்களை நிறுத்துச்சு, எந்த சக்தி வந்து அந்த வெளிச்சத்தை அங்க கொண்டு வந்தது, எதுக்குமே இவங்க கிட்ட பதில் இல்லை. எதுவுமே வந்து நம்மளால ஆராய்ந்து பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விடை என்னன்னா, நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணிச்சு நம்மளை பாதுகாத்துட்டு வர அந்த சாயிபாபா தான் என்னை வந்து அப்போ காப்பாத்தினாரு அப்படிங்கிறத மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உடம்பை வந்து பல முறை இந்த மாதிரி ஆபத்துகள்ல இருந்து, மரணத்துல இருந்து காப்பாத்தி இருக்காரு ஸ்ரீ சாயிபாபா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறமா இன்னொரு சம்பவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. அது என்னன்னா, அப்பெல்லாம் வந்து இப்போ ஷிரடிக்கு போறோம்னா யாருமே வந்து நம்மளை கூட்டிட்டு போய் பாபா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை யாரோட பெர்மிஷனையும் வாங்கிட்டு தான் நம்ம பாபாவோட தரிசனத்துக்கு போகணுங்கிற காலகட்டம் இல்லாத சமயம். அப்போ நம்ம வந்து ஷிரடிக்கு போகிறோம், துவாரகமாயில பாபா இருக்காரு அப்படின்னா அந்த படியில் ஏறி பாபா அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தாருன்னா கொஞ்சம் தள்ளி நம்ம உட்காந்து பாபாவை தரிசனம் பண்ணுறதோ இல்லை நம்மளால முடிஞ்ச ஏதோ சேவைகளை நம்ம வந்து செய்யலாம். அந்த காலகட்டத்தில் தான் இவங்க வந்து முதல் முறை போனது. ஸோ அங்கே போனபொழுது இவங்க ஒரு நாள் பாபா வந்து மசூதியில் உட்காந்துட்டு இருக்காரு, இவங்களும் துவாரகமாய்க்கு போகிறாங்க. போயிட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்து பாபாவை பார்த்துட்டு அங்கே தரிசனம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு தொழுநோயாளி அங்க வராரு. அவர் எப்படின்னா ரொம்ப முடியாத நிலையில இருக்காரு. அவரால் நடக்க கூட சக்தி இல்லை, ஒண்ணுமே அவருக்கு முடியல. அப்படி ஒரு நிலையில இருக்காரு. அவர்கிட்டேருந்து பயங்கரமான துர்நாற்றம் வேற வருது. ஏன்னா அவரோட வியாதி வந்து ரொம்ப முத்தின நிலையில இருக்குங்கிறத அவரை பார்த்தாலே வந்து நமக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு உடல்ல ஹெல்த் கண்டிஷனோட அவர் வந்து வராரு. ரொம்ப பொறுமையா மெதுவா நடந்து வராரு. வந்து ஒரு வழியா துவாரகமாயியோட அந்த படிகள் இருக்க இடத்துக்கு வந்துட்டாரு. வந்து மெதுவா அந்த படியை வந்து ஒரு வழியா ஏறிட்டாரு. ஏறி அங்க பக்கத்துல இருக்க துணி மாவு கிட்ட வந்து அவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்ரீ சாய்பாபா பக்கத்துல வராரு. வந்து பொறுமையா குனிஞ்சு தன்னோட தலையை வந்து பாபாவோட பாதத்துல வச்சு பாபா கிட்ட நமஸ்காரம் பண்றாரு. இந்த அம்மா வந்து அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க, தாராபாய் சதாசிவ் தார்கர். அவங்களால இதை சகிச்சுக்கவே முடியல. ஏன்னா அந்த அவர் உடம்புலேருந்து வர அந்த துர்நாற்றம், அவரோட அந்த விகாரமான ரூபம், இது எதுவுமே அந்த அம்மாவால் சகிச்சுக்க முடியல. அதுவும் அவர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் அவரால் எதையும் செய்ய முடியல இல்லையா. அவரோட உடல் அவ்வளோ பலவீனமாக இருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப பொறுமையாக செய்கிறாரு. அதனால ரொம்ப நேரம் அவர் அங்கேயே இருக்கிறாரு வேற. இவங்க அங்கே பக்கத்துலேயே வேற உட்காந்துட்டு இருக்கிறதுனால இவங்களால தாங்க முடியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க, சகிக்க முடியாமல். அவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு மெதுவாக அந்த படியிலேருந்து இறங்குறாரு. அவர் கையில் ஏதோ ஒரு பொட்டலமும் இருக்கு. அவர் அப்படி அந்த படியை விட்டு அப்படி இறங்கின உடனே இவங்க நினைக்கிறாங்க,
அப்பா கடவுளே, நல்ல வேளையா அவர் வந்து இறங்கிட்டாருப்பா அப்படின்னு நினைச்ச அந்த க்ஷணம் வந்து பாபா இவங்கள பார்க்குறாரு. அந்த பார்வை வந்து அப்படியே இவங்கள ஊடுருவிற பார்வையா இருக்கு. இவங்களுக்கு அந்த பார்வையிலேயே புரிஞ்சிடுச்சு, நம்ம மனசுல என்ன எண்ணங்கள் ஓடிட்டு இருந்ததுங்கிறத பாபா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த தொழுநோயாளி கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிருப்பாரு. உடனே வந்து பாபா ஒருத்தர் அனுப்பி அவரை திருப்பி கூட்டிட்டு வா அந்த பெரியவரை அப்படிங்கிறாரு. அப்போ ஒருத்தர் போயிட்டு அவரை வந்து கூட்டிட்டு வர்றாரு. இப்போவும் அதே மாதிரி தான். அவர் ரொம்ப மெதுவா நடந்து வராரு. அந்த துர்நாற்றம் வந்து வீசுது. இதே மாதிரி அந்த 3 படிகள் மேல அவர் ஏறுறாரு. துவாரகமாயோட படிகள்ல ஏறி அப்படியே பொறுமையா வந்து பாபாவோட பாதத்துல தன்னோட தலையை திரும்பியும் வச்சு அவர் வந்து பணிவா தன்னோட வணக்கத்தை செலுத்துறாரு. இந்த அம்மாவால சகிக்க முடியாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவர் வந்து பாபாவோட பாதத்தை தொட்ட உடனே பாபா கேட்கிறாரு, இது என்ன பொட்டலம் கையில அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொட்டலத்தை அவர் எடுத்துடுறாரு. பாபா எடுத்து அந்த பொட்டலத்தை பிரிச்சு பார்க்கறாரு. பிரிச்சு அதுக்குள்ள பேடாக்கள் இருக்கு. அந்த பேடால இருந்து ஒண்ணு எடுத்து இந்த அம்மா கிட்ட கொடுத்து சாப்பிடு அப்படிங்கிறாரு. இவங்களோ ரொம்ப சுகாதாரம், சுத்தம் இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த தொழுநோயாளி கிட்ட இருந்து ஏதாவது அந்த நோய் ஏதாவது நமக்கு பரவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், அந்த துர்நாற்றத்தை சகிக்க முடியாத ஒரு மனநிலையில அவங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா பாபா என்னன்னா அந்த தொழுநோயாளி கையில இருந்த ஒரு பொட்டலத்துல இருந்த பேடாவை எடுத்து இந்த அம்மா கிட்ட கொடுத்து அதுவும் சாப்பிடுங்கிறாரு. வேற யாராவது சொல்லியிருந்தாவது அவங்க சாப்பிடாம இருக்கலாம். ஆனா பாபாவோட வார்த்தைகள் ஆணையா இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அதை இவங்க வாயில போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாபாவும் அந்த பொட்டலத்துல இருந்து ஒரு பேடாவை எடுத்து தன்னோட வாயில போட்டுக்கிறாரு. அங்க துவாரகமாயில மற்ற பக்தர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கும் ஒரு பேடா கூட பாபா கொடுக்கவே இல்லை. அவங்க யாருக்குமே புரியாது ஏன் பாபா வந்து இந்த அம்மாவுக்கு மட்டும் இந்த பேடாவை கொடுத்தாருங்கிறது. ஆனா இவங்களுக்கு மட்டும்தான் புரியுது ஏன் வந்து இந்த பேடாவை நமக்கு கொடுத்தாரு. இதுல இருந்து பாபா வந்து நமக்கு ஒரு படிப்பினையை தான் இங்க வந்து கொடுத்துருக்காரு. இல்லாட்டி போன ஒரு அந்த தொழுநோயாளியை திரும்பி கூப்பிட்டு அவரை வர வச்சு அவர்கிட்ட இருக்க அந்த பேடாவை எடுத்து கொடுக்குறாருன்னா இதுல இருந்து உனக்கு வந்து சகிப்புத்தன்மை வரணும், சகோதரத்துவம் வரணும், பொறுமை வரணும், இந்த மாதிரி ஒரு நல்ல குணங்கள்லாம் உனக்கு வரணும் அப்படிங்கிறத புகற்றதுக்காக தான் பாபா வந்து எனக்கு இதை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத அந்த அம்மா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. மேலும் இவங்களோட அனுபவங்களை நாம் அடுத்த எபிசோட்ல கேட்கலாம். ஓ